இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, Zeptoல வந்து மல்லி, புதினா வந்து ஆர்டர் போட்டா எப்படி வரும்னு பார்த்தேங்க. சூப்பரா வந்திருந்தது. சரி தைப்பூசம் மறுநாள் மறுபடியும் வந்து மல்லி, புதினாலாம் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு, அப்ப ஆர்டர் பண்றப்போ பொங்கல் செய்யறதுக்கு வந்து நெய் வேணும்னு சொல்லிட்டு, நெய் வந்து 1 லிட்டர் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். அதில ஸ்டாக் அப்டேட் பண்ணலையா என்னன்னு தெரியல. அதில ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக்ன்னே இல்ல ஆவின் நெய்யி. அதில வந்து இருக்கவே நான் ஆர்டர் போட்டிருந்தேங்க. நான் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா, அந்த நெய் டப்பாவ காணோம். அதுக்கப்புறம் சிறுபருப்பும் காணோம். எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அது வந்து ஆன்லைன் பேமெண்ட் வேற பண்ணியிருந்தேனா, மொத்தமா வந்து காசு பார்த்தீங்கன்னா, ரூ. 700 அது 2மே சேர்த்து. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம். நான் எப்படி பண்ணணும்னு தெரியல. அந்த டெலிவரி வந்த பையன்கிட்டயே வந்து கால் பண்ணி சொன்னேன். இந்த மாதிரி 2 ப்ராடக்ட் மிஸ்ஸிங்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து அதில கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதில உங்களுக்கு தானா கால் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கால் வந்தது. அவங்க வந்து 5 to 7 ஒர்க்கிங் டேஸ்ல வரும்னு சொன்னாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வந்து காசு வந்து ரீஃபண்ட் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு.